ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு பழைய டிவிடி பிளேயர் வச்சு சூப்பரான ஒரு ஹோம் தேட்டர் சேனல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு த்ரீ டெக் சேனல், என்னோட நேம் சக்தி. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஹோம் தேட்டர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு வால்யூம் கண்ட்ரோல் தேவை. இந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து 47K அண்டு இன்னொரு வால்யூம் கண்ட்ரோல் வந்து 100K. இதுமாரி நமக்கு ஒரு 2 வால்யூம் கண்ட்ரோல் தேவை. ரெண்டுமே 100ல் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட் தேவை. ஸ்பீக்கர் சாக்கெட் 2 தேவை. ஏன்னா நம்ம 3 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால நமக்கு 2 சாக்கெட் தேவை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிவிடி பிளேயர்லேருந்து உள்ள ஒரு smbs ஒன்று எடுத்துக்கலாம். இந்த வால்யூம் கண்ட்ரோல் அண்டு ஸ்பீக்கர் சாக்கெட்டும் நமக்கு டிவிடி பிளேயரில் கிடைக்கும். ஆனால் வால்யூம் கண்ட்ரோல் 2 கிடைக்கும், பட் வந்து ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த smbs பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு 3 சேனல் கொண்ட ஐசி போர்டு ஒன்று தேவை. இந்த போர்டு பார்த்திங்கன்னா 2030 ஐசி போர்டு. இது பற்றின ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று தேவை, ப்ளூடூத்தில் இருந்தால் ஓகே. அடுத்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒயர் இருந்தால் போதும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கன்னு ஒரு லொக்கேஷன் ஒத்திக்க ஒன்று பார்த்துடலாம். இது வந்து நான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்ட்போர்ட்லாம் செஞ்சு காமிக்கிறோம். நீங்கள் எந்த பார்ட்டில் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த லொக்கேஷனில் வச்சு நீங்கள் மார்க் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபார்மேட்டில் தான் செஞ்சு காமிக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா டிவிடி பிளேயர்லேருந்து நமக்கு எல்லா பொருளும் இதில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு சில பொருட்கள் நம்ம இடையிலேருந்து வாங்குற போல இருக்கும். அது என்னென்னு நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போ smbs பற்றின பார்த்துக்கலாம். smbs பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு 2-3 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எதிர்பார்க்குற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கிடைக்கலன்னா நீங்கள் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இந்த போர்டில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த போர்டை வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணுறோன்னா அதில் வந்து நம்ம டயோடில் கனெக்ட் பண்ணோம். ஆனால் இந்த smbsல பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டாகவே அவுட்புட் வால்ட்டு கிடச்சிரும். அதாவது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4-5 அவுட்புட் வால்ட்டு கிடைக்கும். அது வந்து நம்ம எப்படி இந்த போர்டில் கனெக்ஷன் பண்ணலாங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா +12 -12 அப்படின்னு ஒரு 2 வால்டேஜ் கிடைக்கும். ஏன்னா நம்ம 2030 ஐசி போர்டுக்கு வந்து டியூவல் பவர் சப்ளை தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 வால்ட்டு அண்டு 5 வால்ட்டுன்னு ஏகப்பட்ட அவுட்புட்டு கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம 12 வால்ட்டு மைனஸ் ப்ளஸ் மட்டும் தான் பார்த்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ஒரு 3 ஒயர் எடுத்துக்கலாம். 3 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளஸ்ஸுக்கு ஒரு ஒயரு அண்டு மைனஸுக்கு ஒரு ஒயரு அண்டு கிரவுண்டுக்கு ஒரு ஒயர், அது கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம 3 ஒயர் எடுத்திருக்கோம். 3 ஒயரையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதில் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் சால்ட்ரிங் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒயர் வந்து கிரவுண்டு அண்டு ரெட்டு ப்ளூ வந்து ப்ளஸ் மைனஸு. இந்த 3 ஒயரையும் நம்ம வந்து அந்த 2030 ஐசி போர்டில் சால்ட்ரிங் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 இடம் கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டயோடு கனெக்ட் பண்ணிருக்கோம். டயோடுக்கு மேலே வந்து இந்த 3 ஒயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஒயரை அவுட்புட் ஒயரை தான் இதில் கனெக்ட் பண்ணோம். நம்ம வந்து smbs யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அங்கே கனெக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. டைரெக்டாக நம்ம கெப்பாசிட்டர்லேயே கொடுத்துடலாம். அதாவது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸும் ஒரே ட்ராகில் இருக்கும். அதில் வந்து கிரவுண்டையும் ப்ளஸ்ஸு தனியாக இருக்கும் அண்டு மைனஸு தனியாக இருக்கும். அது வந்து நம்ம கெப்பாசிட்டியோட ப்ளஸ் பகுதியில் ப்ளஸ் ஒயரையும் கெப்பாசிட்டியோட மைனஸில் வந்து மைனஸ் ஒயரையும் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஒயர் வந்து ப்ளஸ்ஸு, அதாவது +12 வால்ட்டு. அதனால் நம்ம வந்து கெப்பாசிட்டியோட ஒரு ப்ளஸ் பகுதியில் வந்து அது கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ப்ளூ ஒயர் வந்து -12 வால்ட்டு. அது வந்து கெப்பாசிட்டியோட மைனஸ் வந்து ஒரு பகுதி தனியாக இருக்கும், அதில் நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த கெப்பாசிட்டியில் ப்ளஸ்ஸும் மைனஸும் 2 சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம மஞ்சள் ஒயரை கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே ட்ராகாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா பவர் கனெக்ஷன் டீட்டெயில் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 ஒயர் எடுத்துக்கலாம். இந்த 3 ஒயர் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த போர்டை பற்றின ரிவ்யூ ஒன்று கொடுத்துருப்போம். அதில் ஸ்பீக்கர் சாக்கெட் எங்கெங்கே கனெக்ஷன் பண்ணணும், சப்வூஃபருக்கு எங்கெங்கே கனெக்ஷன் எடுக்கணும், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து ஒரு இமேஜ் ஸ்க்ரீன் ஒன்று போடுறேன். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது சப்வூஃபருக்கான அவுட்புட்டு. ஆக்சுவலி இதில் பார்த்திங்கன்னா நம்ம 4 ஒயர் எடுத்திருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கர் ஒன்று, ஒரு சப்வூஃபர் ஒன்று, ஒரு மஞ்சள் ஒயர் வந்து கிரவுண்டுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டுக்கு ஒரே ஒயர் லேப் அடிச்சுக்கலாம். அண்டு ஸ்பீக்கர் கனெக்ஷனுக்கான
ஒயரை வந்து நம்ம அந்தாண்ட இந்தாண்டி தனித்தனியாக ஸ்பீக்கருக்கு மெயின் ஸ்பீக்கருக்கு கனெக்ஷன் பண்ணிடலாம். அண்டு சப்வூஃபருக்கு ஒரு ஸ்பீக்கர் ஒயரை கனெக்ஷன் பண்ணிடலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜம்பர் ஒயர் எடுத்து நம்ம அந்த ஸ்பீக்கருக்கான கிரவுண்டெல்லாம் நம்ம ஒரே இதாக சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுக்காக நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். கடைசியாக உங்களுக்கு இமேஜ் காமிக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ஸ்பீக்கருக்கான மெயின் லைனை நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட்டில் கனெக்ஷன் பண்ணிட்டோம். அண்டு கிரவுண்ட் ஒயர் வந்து கனெக்ஷன் பண்ணாமல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டு எடுத்திருக்கோம். யூஎஸ்பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை ஒயரும் அண்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா +5 வோல்ட்டு அண்டு கிரவுண்டு. வெள்ளை ஒயர் வந்து +5 வோல்ட்டு, இன்னொரு ஒயர் வந்து கிரவுண்டு. அது இல்லாமல் இன்னொரு 3 ஒயர் பார்த்திங்கன்னா அது வந்து அவுட்புட்டு. அது வந்து அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த +5 வோல்ட், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஎஸ்பி போர்டுக்கு பவர் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு நமக்கு எஸ்எம்பிஎஸில் 5 வோல்ட் நமக்கு தனியாகவே கிடைக்கும். அந்த 5 வோல்ட்டில் வந்து நம்ம வெள்ளை ஒயரையும் கிரவுண்டில் வந்து கிரவுண்டோட ஒயரையும் நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு வந்து பவர் லைன் கொடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் உள்ள 5 வோல்ட் இன்புட் எடுத்துகிட்டு போய் நம்ம எஸ்எம்பிஎஸ் உள்ள 5 வோல்ட் அவுட்புட்டில் நம்ம கொடுத்துட்றோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு பவர் இன்புட் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 3 ஒயர் இருக்கும். அது வந்து ஆடியோ அவுட்புட்டு. இதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த போர்டுக்கு தேவையான வால்யூம் கண்ட்ரோல் எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இதில் இருக்கிற ஒயரை வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு வந்து இதில் 3 ஒயர் இருந்தால் போதும். அதனால் நம்ம ஒரு 3 ஒயர் எடுத்துக்கலாம். அந்த ஒயரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 100K, ரெண்டுத்துக்கும் 100K யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் பகுதி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிரிட் லைனு. 2 கிரிட்டு ஒரு கிரவுண்டு தான் நம்ம எடுக்க போகிறோம் இப்போதைக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் உள்ளது வந்து லெஃப்ட்டோ ரைட்டோ இது கிரிட் லைன் ஒன்று, ரெண்டாவது எடுக்கிறது வந்து இது கிரிட் லைனு, மூணாவது இருக்கிறது வந்து நமக்கு வந்து கிரவுண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஒயர் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரௌனும் ரெட்டும் வந்து கிரிட் லைனு, பிளாக் வந்து கிரவுண்ட் லைனு. இந்த மாதிரி தான் நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் கனெக்ஷன் பண்ணிடலாம். வால்யூம் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா 3வது பின் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. அந்த 2 கிரவுண்டையும் நம்ம ஒன்றா இணைச்சி சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அதில் வந்து கருப்பு ஒயரை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுப்புற உள்ள 2 பின்னு பார்த்திங்கன்னா கிரிட் லைனு. அந்த நடுப்புற உள்ள 2 பின்னில் வந்து நம்ம சிவப்பு ஒயரையும் ப்ரௌன் அதாவது காக்கி கலர் ஒயரையும் நம்ம அதில் கனெக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தமாரி 100Kவில் டபுள் வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் டீட்டெயிலில் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் யூஎஸ்பி போர்டில் வந்து நம்ம ஒரு 3 ஒயர் அப்படியே விட்டுருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு. அது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ண வால்யூம் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு பின்னில் வந்து நம்ம 2 ஃபஸ்ட்டு பின் இருக்கும். அந்த 2 ஃபஸ்ட்டு பின்லையும் யூஎஸ்பி போர்ட்லேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டு வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணிடணும். கிரவுண்ட் ஒயரை வந்து கிரவுண்டில் கொடுத்துடணும். ஓகே, இதில் அவ்வளோதான் மேட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பின்னில் வந்து ஆடியோ இன்புட் கொடுக்கணும். கிரவுண்டு பின்னில் வந்து அந்த கிரவுண்டோட நம்ம இந்த கிரவுண்டை கனெக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100Kவில் சிங்கிள் வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். சிங்கிள் இருந்தாலும் ஓகே, டபுளாக இருந்தாலும் ஓகே. நான் சிங்கிள் இருக்குது, அதனால் சிங்கிள் ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இதுக்கான ஒரு வால்யூம் கண்ட்ரோல் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 3 ஒயர் எடுத்துக்கலாம். அதேமாரி நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷன் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஒயரை மட்டும் நம்ம கிரவுண்ட் ஒயர் வந்து எந்த கிரவுண்டுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிஃப் ஒயர் எடுத்திருக்கேன். ஸ்டிஃப் ஒயரில் வந்து கிரவுண்டு எதுன்னு நம்ம பார்த்துக்கணும், அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் நம்ம ஆர்டராக இந்தமாரி 1 2 3 அப்படின்னு கனெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த வால்யூம் கண்ட்ரோலையும் அதே பொசிஷனில் நம்ம 1 2 3 அப்படின்னு கனெக்ஷன் பண்ண வேண்டியதான். கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு கிரவுண்டு வந்துடணும். இந்தமாரி நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கருப்பு ஒயர் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் லைனுக்கு நம்ம வந்து கிரவுண்ட் அடிக்கிறதுக்காக. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்பீக்கர் ஒயருக்கு வந்து ஒரு மஞ்சள் ஒயர் தான் நம்ம கிரவுண்டாக கொடுத்தோம். அந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒயரில் ஒரு பின்னில் மட்டும் தான் கனெக்ஷன் பண்ணியிருப்போம். மீதி இருக்கிற 2 பின்லையும் நம்ம அந்த கருப்பு ஒயரை மடச்சி எல்லா ஒயரையும் சால்ட்ரி பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ அசெம்பிள் பண்ணிடலாம் அந்த போர்டில்.
ஆல்ரெடி நம்ம வச்சு பார்த்துக்கோங்களேன், அந்தந்த லொக்கேஷனில் நம்ம ஃபெவிக்விக்கை போட்டு ஒட்டிக்கிறோம். ஏன்னா இது கார்ட்போர்டுங்கிறதுனால நான் ஃபெவிக்விக்கை போட்டு ஒட்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி போர்டு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சிச்சு. நம்மளுடைய ஹோம் தியேட்டர் ரெடி ஆகிட்டு, இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, டிவிடி பிளேயரில் உள்ள புஷ் பட்டனையும் அண்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏசி சாக்கெட்டையும் நம்ம எடுத்துருக்கோம். அந்த ஏசி சாக்கெட்டையும் சுவிட்சையும் வந்து நம்ம எஸ்எம்பிஎஸில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த கனெக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன், தெரியாதவங்க வேறு வீடியோ பார்த்துங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் லெஃப்ட் ரைட்டுக்காக நான் ஒரு ஸ்பீக்கர் எடுத்திருக்கேன் அண்டு சப்வூஃபருக்காக ஒரு சப்வூஃபர் ஸ்பீக்கர் ஒன்று எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் நம்ம எந்தெந்த லைன் எதில் கனெக்ஷன் பண்ணுமோ அதில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பக் சவுண்டும், அதாவது ஹம்மிங் சவுண்டு எந்த சவுண்டுமே இல்லை, சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்வூஃபர் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சவுண்ட் குவாலிட்டி நம்ம எதிர்பார்த்ததை விட செம்ம சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.